இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பார்க்கலாம். காலையில் டிஃபனுக்கு தோசை தான் பண்ணேன். என் பையனுக்கு ஒரு குட்டி தோசை போட்டேன். இது வீட்டில் அரைச்ச மாவு தான். நல்லா ப்ரௌனாக வருது. அந்த புள்ளி புள்ளியாக வரதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோசையில். கடையில் வாங்கினா அந்த மாதிரி வராது. அக்கா வீட்டிலேருந்து உளுந்து வடையும் இட்லி வெண்டைக்காய் சாம்பார் கொடுத்துருந்தாங்க. சரி, நான் தோசை சுட்டுருக்கிற நேரத்தில் அவன் ரெடி ஆகிட்டான். சீக்கிரம் எழுந்திரிச்சி ரெடி ஆகிட்டான். அதனால் இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவங்க வெண்டைக்காய் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டான். அப்புறம் சரி, நானும் சாம்பார் வச்சேன்றதுனால கோச்சிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த 2 இட்லிக்கு ஏன் சாம்பார் ஊற்று அப்படி சொன்னான். அவன் ரொம்ப பேலன்ஸாக இருப்பாங்க. யாரையும் விட்டு கொடுக்க மாட்டான். அந்த பழக்கம் அவனுக்கு இருக்குது. நானும் கோச்சிக்கக்கூடாது, எங்கள் அக்காவும் கோச்சிக்கக்கூடாது, அந்த மாதிரி இருப்பான். அதில் வெண்டைக்காய் சாம்பாரில் சாப்பிட்டதுனால சரி, எனக்கு முருங்கைக்காய் சாம்பார் கொஞ்சம் ஊற்றுமான்னு சொல்லி காலையில் அந்த இட்லி மேலே முருங்கைக்காய் சாம்பார் ஊற்றினா அவன் காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டான். அது மத்தியானம் லஞ்சுக்கு முருங்கைக்காய் சாம்பார், ஒயிட் ரைஸு. நான் சொன்னேன் முட்டை வேணுமான்னு கேட்டேன். இல்லை எனக்கு உருளைக்கிழங்கு மசாலா இது வறுத்து கொடுமா அப்படின்னா. அப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சு எண்ணெய் ஊற்றி ஒன்றும் இல்லை, உப்பு மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டுட்டு அப்படியே பரட்டிட்டேன். தனித்தனியாக இருக்குது. அவனுக்கு மட்டும் அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தேன். நான் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கினேன். அவனுக்கு பாக்ஸ் போட்டாச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு தோசையும் சாம்பாரும் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு ஆழ்வெள்ளிக்கிழங்கு. இன்றைக்கி இது தான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம்.